पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम ओम योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिल शक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 12வது சாப்டர் முடிச்சிருக்கோம். பக்தி யோகம் முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாகவதத்துல பார்த்தீங்கன்னா ஏகாதச ஸ்கந்தத்துல 14வது அத்தியாயம் உத்தவருக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா பக்தியோட விஷயங்களையும் ஸ்துதியையும் மகிமையையும் சொல்லிட்டு பகவான் பார்த்தீங்கன்னா பக்தி யோக சாதனை அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல போறார். அப்ப பக்தி யோகம் கேட்டதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கர்த்தவியம் நமக்கு மனசுக்குள்ளார வரும். கர்த்தவிய சந்தேகம் உண்டாகும், நம்ம என்ன பண்ணணும். அப்ப அதுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பாகவதத்தை கொண்டுட்டு வந்தேன். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விபூதி யோகம் எல்லாம் படிச்சோம். அதுக்கப்புறம் படிச்சதுக்கு பிறகு பாகவதத்தை கொண்டு வந்தோம். ஏன் அப்படின்னா விபூதிகள் எல்லாமே மனோவிகாரம் அப்படின்னு சொல்லி மனசு அடக்கு, இந்திரியங்கள் அடக்கு, புத்தி அடக்கு, பிராணன் அடக்கு, சதா ஆத்மானிய நில்லு அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் நம்ம என்ன பண்றோம், ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பாகவதத்திலிருந்து எடுக்கும்போது நமக்கு சாதனா விஷயங்கள் நல்லா தெரிஞ்சு. இப்போவும் பார்த்தீங்கன்னா பக்தி யோகத்தை நம்ம படிக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பாகவதத்துல இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும்ன்றதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக தான். இதுல ஆச்சாரியர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல பக்தியோட மகிமைகளை பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. பரம்பரா சொல்ல ஆரம்பிச்சார். பரம்பரா சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களுக்கும் யக்ஷர்கள், ராட்சசர்கள், கந்தர்வர்கள் இதெல்லாம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுவோட புத்திரர்களா இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வைதிக தர்மம் பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துச்சு. எல்லாமே கிரகணம் பண்ணினாங்க. கிரகணம் பண்ணினாலும் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுபாவம் என்னென்ன நேச்சர் இருக்கோ யாபிர் பூதானி வித்யந்தே பூதானாம் மதயஸ்ததா யதா பிரகிருதி சர்வேஷாம் சித்ரா வாச்ச சிரவந்தி. 7வது ஸ்லோகத்துல 8வது ஸ்லோகத்துல எல்லாம் சொன்னார். என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க பிரகிருதின்னு ஒண்ணு இருக்கு. பிரகிருதினா என்ன அர்த்தம் அப்படின்னா நேச்சர். நேச்சர்னா என்ன அர்த்தம் நம்ம சொல்றோம் சுபாவம். சுபாவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மாயா. திரிகுணாத்மிகா மாயையிலிருந்து இது எல்லாம் உண்டான காரணத்தினால நம்ம எல்லாத்தோட நேச்சரும் பார்த்தீங்கன்னா நம்முடைய குணங்களோட அடிப்படையில தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்போ இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள், தேவர்கள், ராட்சசர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விதவிதமான குணங்களுடைய வேறுபாட்டினால விசித்திரமான தன்மையினால என்ன ஆயிருக்கு, புத்தி பார்த்தீங்கன்னா விசித்திரமா இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா பாரம்பரியேன கேசாஞ்சித். கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பரம்பரையை விட்டு போகாம பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்றது. இப்ப நான் பாக்குறேன் எங்க பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபியூஸ் எல்லாம் உண்டாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க தனித்தன்மையை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறோம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சித்தாந்தம் போயிடுது. இப்ப சங்கரர் பரம்பரை அப்படின்னா சங்கரர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லிட்டு போக வேண்டியதானே. பெரியவங்க வசிஷ்டர், வியாசர் என்ன சொன்னாங்களோ, குரு எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே பரம்பரையா அடுத்தடுத்த இதுக்கு பாஸ் பண்ணிட்டே போகணும். என்னோட அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்றது. நான் அதான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன். சங்கர மடம் என்ன வேதாந்தம் பார்த்தீங்கன்னா மகா பெரியவர் சொல்றாரு அதை அடாப்ட் பண்ணுங்க. சங்கரர் பார்த்தீங்கன்னா அனுபூதியை சொல்றாரா, அம்மா அனுபூதியை சொல்றா, அப்ப மற்றவங்களாம் தூக்கி போட்டுருங்க. சிருங்கேரி மடம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, அனுபூதியை சொல்லுதா, ஆமா பெரியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா யோகத்தையும் அனுபூதியும் நல்லா சொல்றாங்க.
அப்ப அதை ஸ்வீகாரம் பண்ணுங்க. புரிஞ்சா போதுமே தான் என்ன பண்ணுங்க, தூக்கி போடுங்க. அப்ப மூலம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே பாக்குறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட குரு பரம்பரைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது சரியா இருக்கா, குரு பரம்பரையில சொன்னதுதான் சொல்றாங்களா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஒருத்தர் சொல்றாரான்னு பார்க்கணும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, விருத்தாச்சரணம் அப்படின்னு ஒரு முக்கியமானதை நம்ம என்ன பண்றோம், ஃபாலோ பண்றோம். விருத்தாச்சரணம் அப்படின்றது, விருத்தாச்சரணம் அப்படின்னா என்னோட பெரியவங்க என்ன பண்ணாங்களோ, புத்திசாலிகள், ரொம்ப புத்திசாலி, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏன் புத்தி கம்மி, பெரியவங்களோட புத்தி ரொம்ப சிறப்பானது அப்படின்னு பெரியவங்களோட ஆச்சரணம் என்னவோ அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணணும். இதுக்கு பேரு பரம்பரையான வந்துகிட்டு இருக்கிற இந்த சாஸ்திர சித்தாந்தம். இதெல்லாம் இது பத்தாது அப்படின்னு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாக்கண்ட மதையோ அபரே, 8வது ஸ்லோகத்துல லாஸ்ட் லைன்ல பார்த்திருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் என்ன பண்றாங்க, தன்னோட ஈகோ, எல்லாத்துக்கும் ஒரு ஈகோ, தன்னை தனிச்சு காட்டணும்ன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா புதுசு புதுசா குருட்டியே சண்டை போட்டு வெளில வந்து பாத்தீங்கன்னா குருவுக்கு எதிராக காரியம் பண்றவங்க நீண்ட காலமா நடந்துகிட்டே இருக்கு. எங்கெல்லாம் குருட்ட விரோதம் பண்ணி குருவோட சித்தாந்தத்துல இருந்து ஒருத்தர் ஈகோனால உன்னை உற்பத்தி பண்றாரோ, அப்ப அந்த சித்தாந்தம் எப்படி ஆகுது அப்படின்னா குழப்பமாயிடுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராமானுஜாச்சாரியர் அதே மாதிரி அவர் படிச்சது வந்து பாத்தீங்கன்னா, ராமானுஜாச்சாரியர் படிச்சது அத்வைதம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் சித்தாந்தம் பண்ணது என்ன பண்ணிட்டார், விசிஷ்டாத்வைதத்தை பண்ணிட்டார். இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் வந்து பாத்தீங்கன்னா எங்க எரர் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீண்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சித்தாந்தம் வந்துகிட்டு இருந்துச்சு, வேத சித்தாந்தம் மட்டும்தான் இருந்துச்சு. எங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அகங்காரம், நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு இப்ப காலம், இப்போ நவீனமா இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனோட ஈகோ தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, புதுசு புதுசா சித்தாந்தங்கள், புது புது மதங்களை உண்டாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணமா இருக்கின்றது. அது எல்லாத்தையும் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, இந்த அத்வைத சித்தாந்தம், வேதத்தோட சித்தாந்தம், அதற்கு அந்நியமா இருக்கக்கூடிய எந்த சித்தாந்தமா இருந்தாலும் அது என்னது, பாக்கண்ட மதையோ அபரே, பாக்கண்ட மதங்கள் அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்றாரு சொல்ற. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஜோகுணம், தமோ குணம். பெரிய பெரிய ஆட்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு, ஞானினாம் அபி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாத் ஆக்ரிஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம், இந்த மகாமாயா என்ன பண்ணிருக்குன்னா பெரிய பெரிய புத்திசாலிகள் எல்லாத்தோட புத்தியையும் என்ன பண்றா, அந்த மாயா சக்தி என்ன பண்ணுது, ஒரு தமோ குணத்தினால மூடி மறைச்சிடுறா. அதுக்கப்புறம் வந்து ரஜோகுணத்தினால வந்து பாத்தீங்கன்னா புதுசு புதுசா சித்தாந்தங்களை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றா. சாதாரண ஆட்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரண ஆட்கள் இல்ல, கலியுக ஆச்சாரியர்கள், கலியுக பிரவர்த்தக ஆச்சாரியர்கள் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையில சொல்லுவோம். இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா கலியுகத்தை வந்து பிரவருத்தி பண்ணணும் அப்படின்னா என்ன நடக்கணும், ஸ்காந்த புராணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரகரணம் வருது. அந்த ஸ்காந்த புராணத்துல வந்து பார்வதிக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா விசாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கலியுகம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படி விதவிதமா ஆயிப்போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதையை வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து பார்வதிக்கு சொல்றாரு. கலியுகம் ஆரம்பிச்ச மாத்திரத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்ச காலம் போயிட்டே இருக்கு. கலியுகத்துல போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமயம் கலிராஜன் என்ன பண்றாரு, வரார். கலிராஜன், கலிபுருஷன் வரார். கலிபுருஷன் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பெட்டிஷன் வைக்கிறார். சுவாமி சுவாமி, நான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலிராஜன் அப்படின்னு பேரு, கலிபுருஷன் பேரு, என்னுடைய சாம்ராஜ்யம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னு பேரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் இல்ல சுவாமி, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. எல்லா இடத்துலயும் வைதிக தர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில போயிட்டு இருக்கு, ரிஷிமார்களோட வித்தியா தான் போயிட்டு இருக்கு, கலியோட காரியம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது சுவாமி அப்படின்னு அவர் வந்து என்ன பண்றார், முறையிடுறார். உடனே சிவபெருமான் என்ன பண்றார் அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். உன்னுடைய மந்திரிகளா இருக்கக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அநேக ஆச்சாரியர்களா அவதாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ற. கலியோட அமைச்சர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காம குரோத லோப மோக மத மாத்சரியம் சொல்லக்கூடிய மெயின் மினிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, பிரதான மந்திரிகள் வந்து பாத்தீங்கன்னா 6 பேர் கலிபுருஷனுக்கு. இந்த 6 பேரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவதாரம் பண்ணுவாங்க. இந்த கலியுகத்துல பின்னாடி மெதுவா ஒவ்வொரு ஆச்சாரியர்களா ரூபத்துல வருவாங்க. அவங்க எல்லாம் இந்த வைதிக தர்மத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொலாப்ஸ் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் உன்னுடைய கலி ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா கலியோட ராஜ்யம் நல்லபடியா நடக்கும், அதனால கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்ற வர்ணனை இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சாரியரா உண்டாச்சு, ஒரு சித்தாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா உண்டாக்கிச்சு. முன்னாடி காலத்துல எல்லாம் திரிபுன்றம் போத்துக்கிட்டு இருந்தாங்க. மெதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்தார், திரிபுன்றம் போடக்கூடாது, அதை ஊர்துவ புண்டரமா போடு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஊர்துவ புண்டரமா போடுறதுக்கு ஒரு ஆச்சாரியா. ஊர்துவ புண்டரம் போட்டா பத்தாது, அது ஒய்யா போடணுமா யூவா போடணுமா அப்படின்னு அது ஒரு ஆச்சாரியார். அதுக்கப்புறம் 786 ஒரு பிறை போட்டு வச்சா அதுதான் ஆச்சாரியார் ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சிலுவையை போடு இதுதான் அப்படின்னு மதம் அப்படின்னு ஒரு ஆச்சாரியார். இது மாதிரி அநேக மந்திரிகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, கலிபுருஷன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா அநேக பேர் வந்து பாத்தீங்கன்னா உண்டாக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால அநேக சித்திகளும் அநேக பராக்கிரமங்களும் இருந்துச்சு அவங்கள்ட்ட. அதனால என்ன பண்ணாங்க, இந்த சித்தாந்தங்களை இந்த உலகம் ஃபுல்லா அந்த கலிபுருஷனோட மந்திரிமார்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் விதவிதமான மதங்களை ஸ்தாபனம் பண்ணாங்க. அதனால வந்து பரம்பரையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களோட பூர்வாச்சாரியர்கள் எல்லாமே சொல்லுவாங்க, இப்ப இருக்கக்கூடிய புது புது ஆச்சாரியர்கள் நியூ வேதாந்திஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய மதங்கள் இருக்கு. இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்கண்ட மதங்கள் அப்படின்னு பேர். வேஷம், வெறும் வேஷம், வைதிகத்திலிருந்து விலகிய மதங்கள். வேத பாக்கியாக அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லுவார். வேதத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய மதங்கள், வேதத்துக்கு உள்ளார நம்ம அடாப்ட் பண்ண முடியாது, வேத சித்தாந்தத்துக்கு அந்நியமானவைகள். இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆச்சாரியர் பொதுவா சொல்லுவோம் கலி பிரவர்த்தகாச்சாரியர்கள் அப்படின்னு பேர். புதுசு புதுசா வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கலியுகத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தி பண்றதுக்காகவே அந்த ஆச்சாரியர்கள் வந்தாங்க. சண்டை போடு, திரிபுன்றம் போடுறதுதான் பெஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். ஒருத்தர் சொல்லுவார் இல்ல நீ வந்து நாமம் போடுறதுதான் பெருசுன்னுவார். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குங்குமம் இங்க வைக்கக்கூடாது, குங்குமம் இங்க வைக்கணும்னு ஒருத்தர் ப்ராப்ளம். இல்ல இங்க குங்குமம் வைக்கக்கூடாது, இங்கதான் நெற்றி பொட்டுலதான் வைக்கணும் அப்படின்னு ஒருத்தர். இல்ல எதுவுமே வைக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சந்தனம் தான் வைக்கணும்னு ஒருத்தர். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுப்பாங்க. என்னுடைய பாஷை தான் பெருசு, உன்னுடைய பாஷை தான் பெருசுன்னு சண்டை போட்டுப்பாங்க. வெஜிடேரியன் தான் பெஸ்ட், நான் வெஜிடேரியன் தான் பெருசு அப்படின்னு சண்டை போட்டுப்பாங்க. விதவிதமான கலாச்சாரம், விதவிதமான மதபேதங்கள் எல்லாம் உண்டாயி எல்லாம் சண்டை போட்டுப்பாங்க அப்படின்னு ஸ்காந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வர்ணனை சொல்லப்பட்டு. அப்ப அந்த வர்ணனை வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்து படிச்சோம் அப்படின்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் தெரியும். எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருமார்கள் என்ன சொன்னாங்களோ, வேதம் என்ன சொல்லுச்சோ அதுல இருந்து விலகி தத்தமது இச்சைப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க, மதங்களை உண்டு பண்ணிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 9வது ஸ்லோகம் பார்த்தோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, எதனால சுவாமி இதெல்லாம் நடக்குதுன்னா, மன்மாயா மோகித தியகா, என்னுடைய மாயையினால வந்து பாத்தீங்கன்னா மோகத்தை அடைந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா புத்தியை உடையவர்களா புருஷர்கள் என்ன பண்றாங்க, புருஷர் சபா. ஏ விதுரரே, அநேக மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மாயையினால மோகத்தை அடைந்த புத்தி உடையவர்களாக ஸ்ரேயோ வதந்தி அநேகாந்தம், இந்த இதுதான் மோட்சத்துக்கு மார்க்கம், இதுதான் மோட்சத்துக்கு மார்க்கம் அப்படின்னு அநேகாந்தம் அநேக மார்க்கங்களை வந்து பாத்தீங்கன்னா யதா கர்ம யதா ருச்சி, அவங்களுக்கு எதுல ருச்சி இருக்கோ, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுல வந்து பாத்தீங்கன்னா ஆசை இருக்கோ. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி குட்டின்னு ஒருத்தர் இருந்தார், இப்ப இறந்து போயிட்டார், இப்ப சமீபத்துல தான் இறந்து போனாரு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா, நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நாகர்கோயில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கீத பாராயணம் அப்படின்னு அவர் ஒரு குரூப் வச்சு கீத பாராயணம் பண்ணார். கீத பாராயணம் பண்ணும்போது என்னோட சுவாமி ஒருத்தர் ஃப்ரெண்ட் அவர் வந்து சொல்றாரு, சாமி கீத பாராயணம் எப்படி தெரியுங்களா, நம்ம இந்த கிராம தேவதைகளுக்கெல்லாம் கோழி அறுத்து ஆடு அறுத்து அந்த ரத்தத்தை அபிஷேகம் பண்ணி அது மாதிரி தானே கிராமத்துல எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி கீத பாராயணம் கூட வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி பண்ணாங்க சுவாமி. ஆடு அடிச்சு கீத பாராயணம் சுவாமி அப்படின்னு. ஆடு அடிச்சா, ஐயோ அஹிம்சா பரமோ தர்மகான்னு நம்மளோட முக்கியமானது சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆடு அடிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நியாயம் என்ன அப்படின்னா, கீதை எங்க சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டா, நான் வந்து பாத்தீங்கன்னா யுத்த களத்துலதான் கீதை சொல்லப்பட்டது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆடு அடிச்சு சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டு ரத்தத்தை அபிஷேகம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கீத பாராயணம் பண்றது தப்பே இல்லை அப்படின்னு. இன்னொரு சுவாமி சொன்னார், என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நல்லா நான்வெஜ் சாப்பிடுவார். ஐயோ தப்பாச்சே, நீங்க கீதா பாடம் சொல்லி கொடுக்குறீங்க, சத்துவ குணத்தை வந்து அடாப்ட் பண்ணணும், அப்ப வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கே அப்படின்னா, இல்ல இதெல்லாம் சாப்பிடலாம். பகவான் என்ன சொல்லியிருக்கார், நீ எத்கரோசி எதஸ்னாசி அப்படின்னு தானே சொல்லியிருக்கார். நீ எதை செய்யறியோ
எதை வந்து பாத்தீங்கன்னா நீ சாப்பிடுறியோ அதை எனக்கு அர்ப்பணம் பண்ணு அப்படித்தானே சொல்லியிருக்கார். அப்ப நான் மாமிசம் சாப்பிடுறேன், மாமிசத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் ஆஃபர் பண்றேன் சுவாமிக்கு, அப்ப எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? நான் தான் சொன்னேன், எதுக்குங்க கீதா ஸ்லோகத்தெல்லாம் வந்து உங்க இஷ்டப்படி அடாப்ட் பண்றீங்க? உங்களுக்கு இச்சை இருக்கு, மாமிசம் சாப்பிடுறதுக்கு எனக்கு இச்சை இருக்கு, சொல்லிட்டு போங்களேன், நான் தப்பா தான் பண்றேன், கீதாச்சாரியருக்கு ஆப்போசிட்டா தான் நான் பண்றேன். மாமிசத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் சாப்பிட்றது வந்து ஆத்தியாத்மிகத்துக்கு சரியில்லை. ஒரு க்ஷத்திரியனா இருக்கான், யுத்தத்துக்கு போறான் அப்படின்னா அவனுக்கு சரி. ஒரு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சன்னியாசியா ஆயிட்டதுக்கு பிறகு மாமிசம் சாப்பிடக்கூடாது சாமி, ஆனா எனக்கு வீக்னஸ் இருக்கு, எனக்கு இச்சை இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு அதை ஜஸ்டிஃபை பண்றது வந்து பாத்தீங்கன்னா தப்பா இருக்கு. அதனாலதான் ஆச்சாரியார் இங்க சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, யதா கர்ம யதா ருச்சி. அவங்களோட கர்மம் எப்படி இருக்கோ, அவங்களுக்கு ருச்சி எப்படி இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது சரி அது சரி அப்படின்னு அநேக மதங்களை வந்து பாத்தீங்கன்னா உண்டு பண்றாங்க. இதுல சாதாரண ஆள் மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, எது சரி எது தப்புனே தெரியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்தார் திருவண்ணாமலையில ஒரு பெரிய சுவாமிகிட்ட, அண்ணாமலை சுவாமின்னு ஒரு சுவாமி, ரமணரோட சிஷ்யர். அவரோட சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார், இப்போ இருக்கார், நல்ல ஆள், நல்ல பர்சன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படின்னா, இவ்வளவு வெல்த் வச்சிருக்காரு அப்படின்னா அது சரியாதானே சுவாமி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. பாருங்க, யார்கிட்ட வெல்த் அதிகமா இருக்கோ, யார்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வாக்ஜாலம் அதிகமா இருக்கோ, அவங்க சத்தியமா தானே இருக்கும், அவங்க உண்மையா தானே சொல்லணும் அப்படின்ற நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மகான்கிட்ட இருந்தவரே வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்க்ளூஷனுக்கு வந்துட்டார். அப்ப சாதாரண நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரம்மாண்டத்தை பார்த்து மயங்கி போயிடுறாங்க, வாக்ஜாலத்தை பார்த்து மயங்கி போயிடுறாங்க, இது சரி அது சரி அப்படின்னு இங்க அங்க அல்லாடி வந்து பாத்தீங்கன்னா புத்தி பேதளிச்சு போகுது. நமக்கு என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 10வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். தர்மமேகே யசஸ்சான்யே காமம் சத்யம் தமம் ஷமம் அன்யே வதந்தி ஸ்வார்த்தம் வா ஐஸ்வர்யம் தியாக போஜனம் கேசித் யஜ்ஞதபோதானம் வ்ரதானி நியமான் தர்மமேகே யசஸ்சான்யே காமம் சத்யம் தமம் ஷமம் அன்யே வதந்தி ஸ்வார்த்தம் வா ஐஸ்வர்யம் தியாக போஜனம் கேசித் யஜ்ஞதபோதானம் வ்ரதானி நியமான். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல விஷயங்கள், நான் சொன்ன மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் இல்ல, நல்ல விஷயங்களே ஆச்சாரியர் என்ன பண்றார், எக்ஸாம்பிள் சொல்றார். எத்தனை மதங்கள் இருக்கு அப்படின்னும் போது பக்கத்துல நான் ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன். காரிக்கா, மாண்டூக்கிய காரிக்கால 2:20 இருந்து 2:29-30 வரைக்கும் எடுத்துக்கணும். தர்மமேகே, கொஞ்சம் பேர் சொல்றாங்க இல்ல இல்ல தர்மம் தான் சிறந்தது. பூர்வமீமாம்சான்ற ஜெய்மினி மகரிஷியை ஃபாலோ பண்றவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மமே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ற, அதாதோ தர்ம ஜிக்ஞாசா யாகாதிரேவ தர்மஹா. பூர்வ மீமாம்சால வந்து பாத்தீங்கன்னா யாகங்கள் தான் தர்மம். அப்ப தர்மம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்ச சாதனம் அப்படின்னு பூர்வ மீமாம்சகர்கள் கொஞ்சம் பேர் சொல்றாங்க. யசஸ்ச அன்ய, சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இல்ல இந்த மோட்சம் அடையணும் அப்படின்னா நேம் ஃபேம் இப்படி இருக்கு பாத்தீங்களா, இந்த உலகத்துல வந்து எந்த அளவு புகழ் உங்களுக்கு உண்டாகுதோ, நேம் ஃபேம் உண்டாகுதோ, அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வானலோகத்துக்கு போனாலும் அதுதான் உங்களுக்கு அங்கேயும் புகழை பெற்று தரும். அவன் வரான்ப்பா, எலன் மஸ்க் வரான், அம்பானி வராரு, அதானி வராரு, ரஜினிகாந்த் வராருப்பா, சூப்பர் ஸ்டார்ப்பா உலகத்துல, அவர் வராரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிறவெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல கூப்பிட்டு போவான். அதனால வந்து வானுலகத்துல வந்து உங்களுக்கு புகழ் உண்டாகணும் அப்படின்னா இங்க நீங்க புகழோட யசஸோட இருந்தா தான் மேல மோட்சம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. இதுதான் இந்த புகழுக்காக வந்து பாத்தீங்கன்னா யசஸ்க்காக நிறைய பேர் காரியத்துல ஈடுபட்டு இருக்காங்க, புகழ் வேணும் அப்படின்னு. இது வந்து பாத்தீங்கன்னா யசஸ்ச அன்யே 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி சொல்றாங்க, இல்ல இல்ல காமம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்ச சாதனம் அப்படின்னு. காமத்தையே வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டதெல்லாம் அடையணும், இந்த லோகத்துல நல்லா போகம் பண்ணணும், சாருவாக்கர்கள் அப்படின்னு பேர். ரிணம் கிருத்வா கிருதம் பிபேத் பஸ்மி பூதஸ்ய தேகஸ்ய குதோ ஆகமனம் சியாத் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க.
கடனை வாங்கியாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நெய்ய சாப்பிடு. நல்லா இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா காமபோகங்கள்ல எப்படிலாம் வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோ. இதுக்கப்புறம் செத்து போனதுக்கு பிறகு உன் தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா எரிச்சிட போறாங்க. எரிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மறுபிறவிலாம் ஒண்ணு இல்லவே இல்லை, பரலோகம்லாம் ஒண்ணு இல்லவே இல்லை. இருக்கிறது ஒரே லோகம், இந்த லோகம் மட்டும்தான் இருக்கு. அதனால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இங்க காமபோகத்தை பண்ணு. இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா மோட்சம்னு ஒரு புண்ணாக்கும் இல்லை அப்படின்னு கொஞ்சம் பேர். அதுக்கப்புறம் நல்லவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல சத்தியம்தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்ச சாதனம், சத்தியத்தை வந்து ஃபாலோ பண்ணணும் எல்லா காலத்திலையும். மகாவிரதம் அப்படின்னு யோக சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. 81 விதமான சத்தியத்தை அனுஷ்டானம் பண்றதுனால ஒருத்தன் மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு யோகிகள்ல ஒரு சில பேர் சொல்றாங்க. இன்னொரு யோகிகள்ல ஒரு சொல்றாங்க தமம். இந்திரிய நிகிரகத்துக்கு பேரு தமம்னு பேரு. இந்த இந்திரியங்களை நிகிரகம் பண்றதை தவிர்த்து யோகிகள் நிறைய பேர் நார்த் இந்தியால இருக்காங்க. இந்திரியத்தை வந்து பாத்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணாவே அது மோட்சம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் சமம், மனோநிகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதை நிறுத்துதலே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் மோட்சம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோகிகள் சொல்கிறார்கள். அன்யே வதந்தி, இவ்வாறு வேறு மனிதர்கள் சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் ஸ்வார்த்தம் வா ஐஸ்வர்யம் தியாக போஜனம். சில பேர் சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேரை வந்து தியாகம் பண்ணணும். எதை தியாகம் பண்ணணும்? சுவார்த்தத்தை தியாகம் செய்தல். தன்னலனை வந்து பாத்தீங்கன்னா மறுக்கணும். தன்னலனை மறுத்தல் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இதெல்லாம் ஸ்டெப்ஸ். யோசிச்சு பாத்தீங்கன்னா சத்தியத்தை ஃபாலோ பண்ணணும், அது ஒரு ஸ்டெப். தமம் ஃபாலோ பண்ணணும், அது ஒரு ஸ்டெப். சமம் ஃபாலோ பண்ணணும், அது ஒரு ஸ்டெப். ஆனா இதை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுவே அல்டிமேட் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டாங்க. இதெல்லாம் சககாரி சாதனங்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? சககாரி உதவிப்படுது. அந்த மெயின் பர்பஸை நம்ம அடையறதுக்கு என்னவோ அதுக்கு எல்லாம் சகயோக காரணமா இருக்கு. ஆனா இங்க ஆச்சாரியர் என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஐஸ்வர்யம் ஸ்வார்த்தம் வா தியாக போஜனம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவார்த்தத்தை தன்னலத்தை வந்து பாத்தீங்கன்னா மறுக்கணும். அதே மாதிரி ஐஸ்வர்யத்தை வந்து பாத்தீங்கன்னா மறுக்கணும், பரம விரக்தனா இருக்கணும். அதுக்கப்புறம் போஜனத்தை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணணும். சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுவாமி இங்க வந்தார் ஆந்திரால இருந்து. 1/2 லிட்டர் பால் தான் அவரோட ஃபுல் ஒரு நாளோட ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால். அப்புறம் நர்மதாக்கரையில ஒரு சுவாமி ஒருத்தர் 2 பேர் பார்த்தா வெறும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வில்வ இலையை மட்டும் எடுத்துக்கிறது. எங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன ட்ரீட் பண்ணுவார் அப்படின்னா, நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா போஜனம் எடுத்துக்கிறீங்க, உங்களால மோட்சமே அடைய முடியாதுன்னு எங்களை பார்த்து கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தார் ஒரு சுவாமி. அப்ப இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டார், எதுவுமே சாப்பிடாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீயை எடுத்துட்டு இருப்பார். இதுதான் மோட்ச சாதனம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் உணவு எடுக்காமையே இருக்கிறதையே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. கேச்சித்து யஜ்ய தபோதானம். நிறைய பேர் வைதிக மதத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்றாங்க யஜ்யம் பண்றதுதான் வந்து மோட்ச சாதனம். சில பேர் சொல்றாங்க இல்ல இல்ல தபஸ் இருக்கணும், தபஸ் தான் மோட்ச சாதனம். சில பேர் சொல்றாங்க அதெல்லாம் இல்லப்பா, இருக்கிறத எல்லாத்தையும் தானம் பண்ணு, பட்டினத்தார் மாதிரி தூக்கி எல்லாத்தையும் போட்டுட்டு போயிடும், இருக்கிறத எல்லாத்தையும் தானம் பண்ணு. அப்படி தியானம் பண்ற அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தானம் பண்ற அப்படின்னா அது மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்றாங்க. ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ். யஜ்யதான தபகர்ம பாவனானி மனுஷன கீதால சொல்லுது. இந்த யஜ்யம் தானம் தபஸ் எல்லாம் நிஷ்காமியமா பண்ணினீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாவனம் பண்ணும், உங்களை சுத்தப்படுத்தும். அதே நேரத்துல காமியமா பண்ணினீங்கன்னா இது எல்லாம் இங்க சொல்லப்பட்டது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா காமியத்தோட பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும், புண்ணியத்தை கொடுத்து உங்களுக்கு ஜென்மத்தை கொடுக்கும். ஆனா இதையே அல்டிமேட்டா நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விரதானி, நார்த் இந்தியாவில போனீங்கன்னா ஏகப்பட்ட விரத அனுஷ்டானங்களை வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க இருக்காங்க. விரதங்கள் மோட்சத்துக்கு சாதனம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நியமானு யமானு, யோகத்துல இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகத்துல இருக்கக்கூடிய யமம் நியமம் அப்படின்னு சொல்லக்கூடிய யம நியமங்களையே வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான சாதனமாக சொல்கிறார்கள் மோட்சத்துக்கு. இத்தனை மதங்கள் இருக்கா. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இங்க கொஞ்சம் நல்லதா சொல்லியிருக்கு. ஆனா இவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் போது சொல்றாரு எங்கன்னா மாண்டுக்கிய காரிக்கால சொல்றார் பிராண இதி பிராண விதா அப்படின்னு ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா அநேக விகல்பங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்ற. இந்த உலகத்துல எதெல்லாம் மதங்கள் எப்படி எல்லாம் உண்டாயிருக்கு அப்படின்னு. சில பேர் காலத்தையே வந்து பாத்தீங்கன்னா ஆத்மான்னு சொல்றாங்க, சில பேர் பிராணனை ஆத்மான்னு சொல்றாங்க அப்படின்னு மோட்ச சாதனங்களை வந்து பாத்தீங்கன்னா வரிசையா சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஸ்லோகம் மாண்டுக்கிய காரிக்கால
இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2:29 எழுதிங்க. ரொம்ப முக்கியமானது. இந்த மொத்த உலகத்தோட மதங்களையும் என்ன பண்ணலாம், அந்த ஒரு ஸ்லோகத்துல வந்து ஆச்சாரியர் சொல்றார், கௌடபாத மகரிஷி. அவர் சொல்லும்போது சொல்றாரு, எம்பாவம் தர்ஷயேத் யஸ்ய தம்பாவம் சது பஷ்யதி தம்சாவதி சபூத்வா அசௌ தத்கிரஹ சமுபைதிதம். ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. எம்பாவம் தர்ஷயேத் யஸ்ய. ஒருத்தர் வரார். ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குருநாதர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஷ்யர் வரார். சிஷ்யர் வந்த மாத்திரத்துல என்ன பண்றாரு, குருநாதர் சொல்றார், இதுதான்ப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா, இதுதான் இந்த விதமா தான் இதை பூஜை பண்ணணும், இதுதான் மோட்ச சாதனம்னு ஒரு விக்கிரகத்தை கொடுத்து இதையே பிடிச்சி பூஜை பண்ணு அப்படின்னு அவர் என்ன பண்றாரு சொல்றார். ஏதோ ஒன்று பூஜையோ இல்ல ஏதோ ஒரு உபாசனத்தை சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்த ஒரு குருநாதர் அந்த சிஷ்யனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசிக்கிறாரோ அந்த ஸ்ரத்தையினால சிஷ்யன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய குரு சொன்னது சத்தியம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை அப்படியே கிரகணம் பண்றான். நிறைய ஸ்ரத்தாளுக்கள் இருக்காங்கல்ல இந்த உலகத்துல, சொன்னது சொன்ன மாதிரியே பண்றவங்க இருக்காங்க. அப்படியே குரு சொன்னதுதான் சத்தியம் அப்படின்னு அது மாதிரியே அவன் என்ன பண்றான், கிரகணம் பண்ணுகின்றான். தம்பாவம் சது பஷ்யதி, அதையே சத்தியம் என்று அவன் என்ன பண்றான், பாவிக்க ஆரம்பிக்கின்றான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், அதுலயே உபாசனை பண்ண 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 அந்த உபாசனை வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகமா ஈஸ்வரன் இருக்காரா. கீதால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்லிருக்கல, யோயோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையார்ச்சித்தும் இச்சதி. 7வது சாப்டர்ல சொல்லும்போது சொல்றார் பகவான், யார் யார் எந்த எந்த பாவத்துல என்னை உபாசிக்கின்றார்களோ அவரவர்களுக்கு அந்தந்த விதமாகவே அந்தந்த ரூபத்திலேயே நான் பலனை கொடுத்து அவர்களுடைய ஸ்ரத்தையை அசையாமல் செய்கின்றேன். அப்ப நீங்க வந்து எந்த ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தையோட வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்றீங்களோ, எந்த விதத்துல எந்த ரூபத்துல எதை பிரார்த்தனை பண்ணி, அப்ப அந்தர்யாமியா இருக்கிறவர் அவர் தான், சர்வ வியாபியா இருக்கிறவர் அவர் தான். அப்ப சர்வ வியாபகமா இருக்கிற ஈஸ்வரன் என்ன பண்றார், அந்த ரூபத்துல வந்து அந்த பலன்களை கொடுக்கிறார். கொடுக்க ஆரம்பிச்சோன்னு அந்த சிஷ்யர்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆஹா என்னுடைய குரு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா நடந்துருச்சு, இதுதான் தேவதை, இதுதான் ஆத்மா, இதுதான் பரமேஸ்வரன் அப்படின்னு அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்ரத்த அதிகமாயிட்டே போகுது. ஒரு வாட்டி கிரிவலம் வந்தோன ஆஹா எனக்கு தெரிஞ்சு போச்சு, மனசு எல்லாம் சரியா இருக்கு, திரும்ப 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 வர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப பலன் எடுக்க ஸ்ரத்தை அதிகமாகுது, இன்னும் அதிகமா பிரவருத்தி பண்றான். இது மாதிரி ஸ்ரத்த அதிகமாகுது, பலன் கிடைக்குது, ஸ்ரத்த அதிகமாகுது, பலன் கிடைக்குது. இந்த ரெண்டும் போக 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 மெதுவா மெதுவா தம்ச அவதி சபூத்வா அந்த தேவதா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தேவதா ரூபத்துல ஈஸ்வரன் உள்ள இறங்கி அவனை வந்து பாத்தீங்கன்னா காட்கின்றது. காத்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அசௌ தத்கிரக, அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 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 மாதிரி ஆயிடுறான். ஆனதுக்கு பிறகு என்ன பண்றான், இதுதான் சத்தியம், இதுக்கு அந்நியமா வேற ஒன்னும் சத்தியம் இல்லை அப்படின்னு. இப்ப இங்கதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வேதாந்த மதம் சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா சர்வம் பிரம்மைவ சர்வம் ஆத்மைவ ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். நம்ம எல்லாத்தையும் ஈஸ்வரனா பாக்குறோம். நீங்க எந்த ரூபத்துல வேணாலும் கும்பிட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க உபாசனை பண்ணிக்கன்னு. ஆனா இந்த மதத்துல கொஞ்சம் மதாபிமானியா ஆனவனுக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், இதுதான் தேவதை, இதுக்கு அந்நியமா தேவதை இல்லை. ஜீசஸ் கண்ணியமா வேற யாரும் இல்லை, அல்லாஹ் கண்ணியமா வேற யாரும் இல்லை, கிருஷ்ணர் கண்ணியமா வேற யாரும். நீங்க மதுரா பிருந்தாவனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா கிருஷ்ணர் கண்ணியமா ராமரை கும்பிட மாட்டாங்க. அயோத்தியா போயிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமர் கண்ணியமா கிருஷ்ணரை கொண்டு வர முடியாது. நான் இங்க திருப்பன்றம் போட்டு நாராயணன்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன, இப்ப பரவாயில்ல, இப்ப எல்லாம் கழுவேற்ற முடியாது. முன்னாடி காலத்துல நான் பண்ணிருந்தேன். அப்ப என்ன திருப்பன்றம் போட்டு நாராயணன் சொன்னா பாக்கண்டி அப்படின்னு இந்நேரம் என்ன பண்ணிருப்பாங்க, தூக்குல ஏற்றிருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு மதங்கள் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இதுதான் சரி, இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை அப்படின்னு என்ன பண்றாங்க, தத்கிரக சமுபைதிதம், இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா அந்த தத்துவத்தை தான் சரியானது என்று அவன் அதனையே அடைகின்றான். அப்ப மதங்கள் எல்லாமே என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா
இது மாதிரி பாக்கண்ட மதங்களாகவும் நிறைய மதங்களாகவும் உண்டாயிடுச்சு. ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அங்க வந்து சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா, சரி சுவாமி இந்த 10வது ஸ்லோகத்துல சொன்னதெல்லாம் நல்லது தானே சுவாமி அப்படின்னா, நல்லதுதான். ஆத்யந்தவந்த ஏவைஷாம் லோகா கர்ம விநிர்மிதாஹ துக்கோதர்காஸ்தமோ நிஷ்டாஹ க்ஷுத்ரானந்தா சுசார்பிதாஹ ஆத்யந்தவந்த ஏவைஷாம் லோகாः கர்ம விநிர்மிதாः துக்கோதர்காஸ்தமோ நிஷ்டாः க்ஷுத்ரானந்தா சுசார்பிதாः. இப்ப நம்ம சொல்லப்பட்டது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல 10வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது எல்லாம் கரெக்ட் தான். இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தப்பு இல்லை. காமம் தர்மம் தப்பு இல்லை, யஜ்யம் பண்றது யாகம் பண்றது தப்பு இல்லை, காமம் தப்பு இல்லை, சத்தியம் தப்பு இல்லை, தமம் தப்பு இல்லை, சமம் தப்பு இல்லை, எல்லாமே தப்பு இல்லை. ஆனா இதை எல்லாத்தையும் பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் சுவாமினா, லோகங்கள் கிடைக்கும். நீங்க கேட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும். இந்த உலகத்து மக்கள் எல்லாம் காமியத்தோட தான் இது எல்லாத்தையும் பண்றாங்க. இது எல்லாம் புண்ணியத்தை கொடுக்கும். புண்ணியத்தை கொடுத்து என்ன பண்ணும், ஒரு பலனை கொடுக்கும். என்ன புண்ணிய பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவலோகங்களுக்கு பரலோகங்களுக்கு போவோம். பரலோகங்களுக்கு போய் அதை எல்லாத்தையும் அனுபவிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா புண்ணிய லோகத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, புண்ணிய லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு, ஏற்கனவே சொல்லிருக்கு, க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகம் விஷந்தி 9:21 பக்கத்துல போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். இது எல்லாம் நீங்க என்னதான் போய் அடைஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அந்த லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா தேதம் புக்த்வா சொர்க்க லோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகம் விஷந்தி அப்படின்னு 9:21 சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எந்தெந்த புண்ணிய கர்மங்களால பண்ணப்பட்டு அந்த லோகங்களை அடைகிறீங்களோ அந்த லோகங்கள் எல்லாம் டைம் பவுண்டா இருக்கிறது. உங்களோட விஷா காலம் முடிஞ்சோன, உங்க புண்ணிய காலம் முடிஞ்சோன திரும்பவும் மர்த்திய லோகம்னு சொல்லக்கூடிய செத்து போற லோகமா இருக்கிற இந்த மனுஷ லோகத்துக்கு திரும்ப வர வேண்டும். அதான் இங்க சொல்றார், ஆத்யந்தவந்தஹ. நம்ம இந்த இந்த மேல இருக்கக்கூடிய சாதனைகள் எல்லாம் பண்ணி நம்ம எதெல்லாம் அடையிறோமோ அது எல்லாம் ஆதியையும் அந்தத்தையும் உடையவைகளாகவே இருக்கின்றன. சொர்க்கத்துக்கு போறீங்க, ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் சொர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா பலன் முடிஞ்சிடும். புண்ணியம் முடிஞ்சோன்னா என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன் பேக் இங்க பெவிலியனுக்கு வந்தாகணும். ஏவ ஏஷாம் லோக்காக ஆத்யந்தவந்த ஏவ ஏஷாம் லோக்காக கர்ம நிர்மிதாக, கர்மத்தினால் நிர்மாணம் செய்யப்பட்ட இந்த லோகங்கள் பரலோகங்கள் எல்லாம் இந்த லோகத்துல நம்ம எதையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோமோ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆதியையும் அந்தத்தையும் உடையவைகளாக இருக்கின்றன. அது மட்டும் இல்ல சுவாமி, துக்கோதர்காஹா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, துக்கத்தோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒன்னு அடைஞ்சதுக்கு பிறகு பரிணாம துக்கம்னு ஒண்ணு சொல்றோம். நம்ம யோக சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா விவேகிக்கு சொல்லும் போதே பரிணாம தாப சம்ஸ்கார குண வைச்சித்ரியாத் சர்வம் துக்கமேவ விவேகினாம்னு ஒரு சூத்திரம் இருக்கு. பரிணாம துக்கம்னா என்ன அர்த்தம், ஒரு சுகத்தை அடைஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு துக்கமானது வரும். நல்லா பூரி மசாலா நல்லா இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா 8-10 ராத்திரியில விட்டுட்டோம் அப்படின்னா நாக்கு அடங்காம சுகமா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சாப்பிட்டா நைட்டு 12 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிடும். காலையில 4-5 மணி வரைக்கும் தூக்கம் வராம அந்த பூரியும் வந்து அந்த கிழங்கும் வந்து பாத்தீங்கன்னா பூரி மசாலா எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுகம் அனுபவிக்கிறோம். சுகம் அனுபவிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு துக்கம் கண்டிப்பா உண்டாகும். அதனால துக்க மிஸ்ரிதம், துக்கத்தை பரிணாம துக்கத்தை உடையது. அதனால அதுக்கு பேரு துக்கோதர்காக. அது மட்டும் இல்ல தமோனிஷ்டாக. எந்த சுகத்தை நீங்க அடைஞ்சாலும் அந்த சுகம் என்ன ஆகும் அப்படின்னா தேவலோகத்துக்கு போய் சுகத்தை அனுபவிக்கிறோம். நிறைய டான்ஸ் பார்ட்டி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதனால என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா, நான் யாரு, எங்க இருந்து வந்திருக்கேன், என்ன பண்ணணும், மோட்சம்னு ஒண்ணு வேணுமா, எதுக்கு, இதை பத்தின தன்னை பத்தின ஆராய்ச்சி, ஈஸ்வரன் யாரு, நான் யாரு, ஆத்மா யாரு அப்படின்னு உங்களுக்கு புத்தி வரவே வராது.
இந்த சுகபோகத்துல பரலோக சுகங்கள்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா பார்வைகள் எல்லாம் மறைஞ்சு போயிடும். தன்னை பத்தியும் தெரியாது, ஈஸ்வரனம் பத்தியும் தெரியாது. ஆகையினால் பாத்தீங்கன்னா இது எல்லாம் தமோ நிஷ்டாகா, தமோ குணத்துல பாத்தீங்கன்னா நிலை பெற்றவைகளாக பரலோக சுகங்கள் எல்லாம் இருக்கின்றன. அது மட்டும் இல்ல, நம்ம நினைக்கிற மாதிரி அந்த சுகம்லாம் கம்பேரிசனா பார்க்கும்போது இந்த லோகத்தை காட்டிலும் பெரிய சுகங்களா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா பிரம்மானந்தம், ஈஸ்வர ஆனந்தத்தை பாத்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா க்ஷுத்ரானந்தாக, க்ஷுத்ரனா ரொம்ப அல்பம்னு அர்த்தம், ரொம்ப அல்பமான ஆனந்தத்தை உடையவைகள் பரலோக ஆனந்தங்கள் எல்லாம். அது மட்டுமில்ல, சுச்சார்பிதாக, அதுல இது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா துக்கத்தினால் சோகத்தினால் வியாபிக்கப்பட்டது. சுச்ச அர்ப்பிதா, சுச்ச அப்படின்னா சோகம், சோகத்தோடு கூடியவைகள். என்ன சுகத்தை அனுபவிச்சாலும் ஒரு ஒரு துக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு சோகம் பாத்தீங்கன்னா இலையோடி போயிருக்கும். அதனால்தான் பாத்தீங்கன்னா நாரதர் கேட்கும் போதே சொல்றாரு பாத்தீங்கன்னா கரத்தி சோகம் ஆத்மவித்து அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. ஏ பகவானே, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சுட்டேன், 64 கலைகளும் தெரியும், ஆனா பாத்தீங்கன்னா என்னுடைய சோகம் போகல சுவாமி அப்படின்னு குருநாதர்கிட்ட பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல சொல்ற. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த லோகத்தை அடைஞ்சாலும் அந்த ஈஸ்வர தத்துவத்தை அகம் பிரம்மாஸ்மின்னு அறியல அப்படின்னா, ஆத்மாவை அறியாத வரைக்கும் உங்களுக்கு சுகம் இருக்கவே இருக்காது. துக்கம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருந்தா. அதனால சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா சுச்சார்பிதாக அப்படின்னா, இந்த உலகத்துல 7 லோகத்திலும் இருக்கக்கூடிய சுகங்கள் அனைத்தும் சோகத்தோடு கூடியவைகள் தான். 100% சுகம் பிரம்மானந்தம் மட்டும்தான். சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியார் அடுத்த ஆரம்பிக்கிறார். மய்யர்பிதாத்மனः சப்ய நிரபேக்ஷஸ்ய சர்வதः மயாத்மனா சுகம் யத்தத் குதஸ்யாத் விஷயாத்மனாம். மய்யர்பிதாத்மனः சப்ய நிரபேக்ஷஸ்ய சர்வதः மயாத்மனா சுகம் யத்தத் குதஸ்யாத் விஷயாத்மனாம். ஆச்சாரியர் மெதுவா மெதுவா கொண்டு வர, மையர்பித மனக சப்யன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா, சத்யன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சவனே, நல்ல பண்புள்ளவனே அப்படின்றதுக்கு சப்யன்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல சொல்லும் போது சான்றோனே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த படிச்சவனே அப்படின்றதுக்கு அர்த்தம். ஹே விதுரரே, அப்ப விதுரர் நல்ல கல்ச்சர் பர்சன், அதனால சப்ய அப்படின்னு சொல்ற. ஏ விதுரரே, மையர்ப்பித மனஹா, பகவானிடத்திலேயே அர்ப்பணம் செய்யப்பட்ட மனசு. எப்படி சாமி பகவானிடத்துல அர்ப்பணம் பண்றது? ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். பகவானிடத்துல அர்ப்பணம் பண்ணப்பட்ட மனசு வரணும்னா மெதுவா மெதுவா தான் கல்டிவேட் பண்ணணும். அது திடீர்னு ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா வந்துடாது. அப்போ நல்லபடியா கல்டிவேட் பண்ணி வரணும் அப்படின்னா 9:34 பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 9:34 பாத்தீங்கன்னா மன்மனா பவ மத் பக்தோ பவ மத்யாஜி பவ மாம் நமஸ்குரு. 9:34 இருக்கு. திடீர்னு பக்திலாம் வராதுங்க. திடீர்னு பக்தி வரவே வராது. டெய்லி கோயிலுக்கு போறத வச்சுங்க ஹேபிட்டா. ஆரம்பிக்கும் போது இருக்கிற பக்திக்கும் மெதுவா மெதுவா சுவாமியை தரிசனம் பண்ணி மலையா அந்த சுவாமியை சுத்தி 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 வர 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 பக்தி பாத்தீங்கன்னா மெதுவா 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 அரும்ப ஆரம்பிக்கும். நீங்க வீட்டுக்குள்ளாரே இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா இருந்தீங்க அப்படின்னா வராது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கோயில் இருக்கு, ஆனா நான் போக மாட்டேன்ல. அப்ப பாத்தீங்க அப்படின்னா நல்ல முறையில பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நித்தியம் பாத்தீங்கன்னா சுவாமி தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுவாமியோட கைங்கரியங்கள் எல்லாம் கலந்துக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த சைவர்களை பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். உள்ளூர்காரங்க என்ன பண்ணுவாங்க, காலையில முதல்ல இதுக்கு பாத்தீங்கன்னா பள்ளி அறையில இருந்து சாமி வெளில கொண்டு வருவாங்க. நீங்க சிதம்பரம் போனீங்கன்னா ஒரு பெரிய அது ஒரு வைபவமா டெய்லி காலையில ஒரு பெரிய வைபவம். சாமியை பள்ளி அறையில இருந்து கூட்டிட்டு அதுக்கு என்ன மேல காலெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க. திருப்பள்ளி எழுச்சின்னு பேர் இருக்கு, எல்லா கோயில்லையுமே இருக்கு. நீங்க சிதம்பரத்துலாம் ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு உள்ளூர்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்தியம் திருப்பள்ளி எழுச்சிக்கு பாத்தீங்கன்னா சுவாமி பாத்தீங்கன்னா பள்ளியறையில இருந்து கொண்டு உள்ள வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி பாத்தீங்கன்னா பள்ளியறை பூஜை பாத்தீங்கன்னா இருக்கும். அதுக்கும் உள்ளூர்காரங்க என்ன பண்ணுவாங்க, காலையில வந்தவங்களே திரும்ப வருவாங்க. சுவாமி பாத்தீங்கன்னா
பூஜையெல்லாம் பண்ணி திரும்ப பள்ளி அறை கொண்டு போய் விட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப அந்த சைவர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜாம பூஜை. இந்த சைவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர்காரவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் அட்டன் பண்ணிட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா இருக்கும். அப்ப சுவாமி ஆரம்பிக்கணும், சுவாமியிலேயே முடிக்கணும். இது நித்தியம் பண்ண 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 அவங்களோட முகத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஒரு கலை இருக்கும் தெரியுங்களா அவங்களுக்கு. சிவகலை வந்து பாத்தீங்கன்னா வந்துருவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெதுவா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவாமி உற்சவரை வச்சு வந்து பாத்தீங்கன்னா பல்லக்கில வச்சு தூக்கிட்டு போறது, உழவார பணி பண்றது, எத்தனை வேலைகள் இருக்கு தெரியுங்களா. நம்ம மெதுவா அதுல ஒவ்வொன்றுத்திலையும் கலந்துக்க என்ன ஆகும்? மண்மனாபவ, சுவாமிகிட்டயே மனசை வைக்கிறது. மத் பக்தோபவ, சுவாமியினிடத்திலேயே பக்தனா இருக்கிறது. மத்யாஜிபவ, எனக்காகவே வந்து பாத்தீங்கன்னா கருமங்களை பண்றது. மாம் நமஸ்குரு, சாமியே ஒவ்வொரு சந்நிதியிலே விழுந்து நமஸ்காரம் பண்றது. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? மாமேவ ஏஷ்யசி, நீ என்னையே அடைவாய். யுக்துவா ஏவ ஆத்மானம் மத்பராயணக, என்னையே கத்தியா வச்சுக்கிட்டு என்னையே அடையலாம் அப்படின்னு 9:34 சொல்ற சாமி. அதுக்கு என்ன பண்ணணும்? இன்னொன்னு சொல்றார் 9:27 சொன்ன. 9:27 சொல்லும் போது யத் கரோசி யதஷ்னாசி யஜ்வோசி ததாசியது யத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். எதை பண்றியோ, எதை சாப்பிடுறியோ, எதை வந்து பாத்தீங்கன்னா ஹோமம் கொடுக்குறியோ, எதை தானமா கொடுக்குறியோ, எந்த தபச பண்றியோ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தத்குருஷ்வ மதர்ப்பணம், பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கிற நாள் ஃபுல்லா. அதுக்கப்புறம் கையில கிடைக்கிறது என்ன கிடைக்குதோ, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். என்ன சுவாமி கையில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா ஒண்ணு போதும், ரொம்ப ஆடம்பரம் தேவையில்லை சுவாமிக்கு. என்ன பண்ணணும்? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். சின்னதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்திரம் வில்வ தளத்தையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா துளசி தளத்தையோ எடுத்துக்கிறது. புஷ்பத்தை கையில கிடைச்ச 4 புஷ்பத்தை எடுத்துக்கிறது. ஒரு பழத்தை எடுத்துக்கிறது, கையில கிடைச்ச பழம். இல்ல அப்படின்னா கல்பயாமி, நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்கண்டை வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா நெய்வேத்தியம் கல்பயாமின்னு சொல்லிடுவோம். எதுவும் கிடைக்கல அப்படின்னா உத்தரணி தண்ணியை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேல சுவாமி மேல போட்டு எனக்கு ஒண்ணும் கொடுக்கறதுக்கு ஒண்ணு. நாங்க சாதுவா இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். கையில ஒண்ணுமே இருக்காது, ட்ரை ஃப்ரூட் வச்சிருப்போம், கொஞ்சோண்டு காஞ்சி திராட்சை ஏதாவது சீப்பா இருக்கும், அதுவும் தீர்ந்து போயிடும் சில சமயம். ஐயோ சாமி ஒண்ணுமே இல்லையே அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கல்பயாமி அப்படின்னு நெய்வேத்தியம் கல்பயாமின்னு சொல்றது, கல்பனா பண்ணிக்கிறேன் அப்படின்னு கண்ணை மூடி சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்கரை பொங்கலை வந்து நெய்வேத்தியம் பண்ற மாதிரி கல்பனை பண்ணிக்கிறது. அப்ப சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா விஷயங்கள் எவ்வளவு பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க எந்த பாவத்துல பண்றீங்கன்னு. பக்தியா பிரயச்சதி, இதை எல்லாத்தையும் பக்தியோடு கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றார்? ததகம் பக்தியுபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹா, நல்ல பிரியத்தோடு கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அல்பமான விஷயத்தையும் கூட பகவான் என்ன பண்றார்? பக்தியோடு கொடுக்கும் போது அதை வந்து பாத்தீங்கன்னா உண்கின்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அந்த பக்தியை கல்டிவேட் பண்ணும். அதான் இங்க சொல்றாரு என்ன, மையர்ப்பித மனஹா. சப்ய அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சான்றோனே உத்தவரே, மையர்ப்பித்த மனஹ, என்னிடத்திலேயே அர்ப்பிக்கப்பட்ட மனதை உடையவனா. அப்புறம் கண்டிஷன் அப்படின்னா நிரபேக்ஷஸ்ய சர்வதா. நிரபேக்ஷஸ்ய அப்படின்னா 11:55 பாத்தீங்கன்னா தெரியும். 11:55 சொல்றாரு மத்கர்மகிருத் மத்பரமும் மத்பக்தக சங்கவரிச்சிதக அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ணுது? என்னுடைய பொருட்டு கர்மத்தை பண்றவனா, என்னையே வந்து பாத்தீங்கன்னா மேலான லட்சியமா கொண்டவனா, என்னுடைய பக்தனா கூட வந்து கண்டிஷன் அங்கேயும் 11:55 சொன்னார் சங்கவரிஜிதா அப்படின்னு. சங்கவரிஜிதகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்துல சங்கர பாஷ்யத்துல எழுதுற நம்முடைய புத்திர கலத்திர பந்து வர்க்கேஷு சங்கவரிஜிதா அப்படின்ற. நம்மளோட சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துலயும் நமக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட், அதனால பகவான் இடத்துல அட்டாச்மெண்ட் வரமாட்டேங்குது, கம்மியா இருக்கு பர்சன்டேஜ். பங்கு போட்டு கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்கும் அன்பை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துலயே அன்பு பண்ணணும் அப்படின்னா பகவான் எல்லாம் தனித்தனி தான், எல்லாம் வந்து தனித்தனி அந்த உலகத்துக்கு வந்திருக்கும், பகவான் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு ரொம்ப மோகத்தை அடையாம என்ன பண்ணணும்? இதெல்லாம் வந்துச்சு போச்சு, நான் தனியா வந்த நான் தனியா போவேன், எல்லாம் தனியா வந்தோம் எல்லாம் தனியா போவோம். அதனால நமக்கு டியூட்டி என்ன இருக்கோ அந்த டியூட்டியை மட்டும் பாக்குறது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு என்ன உண்டோ, ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு என்ன உண்டோ, பிள்ளைங்களுக்கு என்ன உண்டோ, இதை மட்டும் பண்ணிட்டு அடுத்து ஈஸ்வரனுக்கான பார்ட்டை முழுசா கொடுக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சங்க வரிச்சித்தகன்னு அந்த இடத்துல சொன்னார் 11:55. அததான் இங்கேயும் கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார் நிரபேக்ஷஸ்ய சர்வதா.
யாரையும் டிபெண்ட் பண்ணாம, எதையுமே சார்ந்து இல்லாமல் நிரபேட்சமா இருக்கிறது. பகவான் போதும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு எது இருந்தாலும் இருக்கட்டும் போதும், இருக்கட்டும், என்ன இருக்கோ இருக்கட்டும் போதும் அப்படின்ற மனநிலை வந்து பாத்தீங்கன்னா வெளியில நம்ம என்ன பண்றோம், அதை மாத்தி அமைக்கிறதுக்காக, நான் விரும்பினதை அடையிறதுக்காக வெளியில ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றோம். வெளி காரியங்களுக்காக அதிகம் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் டிபெண்டன்சில இருக்கோம். இது இருந்தா இப்படி அப்படின்னு கண்டிஷன் மோட்ல இருக்கோம் நம்ம எல்லாமே. அப்ப பகவான் சொல்றாரு என்ன பண்றாருன்னா, எவன் பக்தி பண்ணக்கூடியவன் என்னிடத்திலேயே மனதை கொடுத்துட்டு, நல்ல ஐயோ டைம் ஆச்சு சமைக்கணுமே, இருந்தா பரவாயில்ல ஒரு ரசம் வச்சுக்கலாஞ்சு, ரசமும் இல்லைன்னா ஒரு மோர் வச்சுக்கலாஞ்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவுமே சாப்பிட்றதுக்கு வந்து சப்ஜி பண்றதுக்கு டைம் இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2 மிளகா வச்சு சாப்பிட்டுக்கலாஞ்சு. ஐயோ இது பண்ணலையா பரவாயில்ல, தரையில படுத்துக்கலாஞ்சு, ஏசி இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபேன் இல்லையா பிரச்சனை இல்லைச்சு. அப்ப எந்த விஷயங்கள் இந்த தேகத்துக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, எதையுமே டிபெண்ட் பண்ணாம, பஸ் ஐயோ கார் இல்லையா, கார் இல்லைன்னா வந்து பஸ்ல போலாஞ்சு, பஸ்ல இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லைச்சு, ஏதாவது 2 வீலர்ல போய்க்கலாஞ்சு, இல்லைன்னா நடந்தே கூட போய்க்கலாஞ்சு, ஏதோ தங்குறதுக்கு வந்து திருத்தணி போறோம், இல்லை வந்து பழனி போறோம், என்னது சும்மா படுத்துக்கலாஞ்சு. சுவாமி நமக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இப்போ கொட்டகையா போட்டு வச்சிருக்காங்க. எங்கேயாவது துண்டை விரிச்சு படுத்துருவோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் வேணும், 3 ஸ்டார் ஹோட்டல் வேணும்லாம் தேட வேணாஞ்சு, நல்லா சௌக்கியமா இருக்கணும்னு தேட வேணாஞ்சு. சுவாமியை நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக தான் போறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா என்ன இருக்கோ அது போதும் எனக்கு அப்படின்னு கண்டிஷன் இல்லாம இருக்கிறது. நிரபேட்சிய சர்வதக, எல்லா விஷயங்களிலிருந்தும் எந்த ஒரு அபேட்சையும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல நான் பக்தர்களை 4 விதமா பிரிக்கிறோம்னு முன்னாடி 4th சாப்டர்ல, ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்யாசு, ஞானி, 4 விதமான பக்தர்கள். அப்ப துக்கத்துக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்தி பண்றது ஆர்த்த பக்தி. நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அதை விட்டுறணும். நன்றும் செய்வாய் தீதும் செய்வாய், நானும் அதுக்கு நாயகன். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என் தேகம், நீ கொடுத்த லைஃப் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு உரிமையானது. இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு இந்த லைஃபை நீ வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணா பண்ணிக்கோ, அது உன்னோட அப்படின்னு சுவாமிகிட்ட என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நல்லதோ கெட்டதோ வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணா பண்ணிக்கோ சுவாமி அப்படின்னு ஒப்படைச்சணும். சுவாமி எல்லாத்தையும் ஒப்படைச்சிடணும். ஒப்படைச்சிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரார்த்தனையும் துக்கத்தை போக்கு இல்ல, தத்தம் கர்மமே கட்டளை கர்மம், நம்ம பண்ணினத கர்மத்தை தான் பகவான் பலனா கொடுக்கிறார். அதனால வந்து பாத்தீங்கன்னா நாம் பண்ணதான் நான் அனுபவிக்க முடியும். அதை போஸ்ட்போன் பண்றதுக்கான முயற்சி பண்ண வேணாம். எது பிராரப்தத்துல இருக்கிறோ எல்லாத்தையும் நல்லா அனுபவிச்சோம். ஆனா மனசு வந்து பாத்தீங்கன்னா பகவானே எந்த கஷ்டம் வந்தாலும் எனக்கு என்ன பண்ணணும், மனசு ஒன்னிடத்திலேயே இருக்கணும். நல்ல ஜுரம் வந்துச்சு அப்படின்னா அவ்வளோ பாக்கியம்ங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா மனசு வெளி விஷயங்கள்ல போகாது. நல்ல ஜுரமோ பெயினோ வரும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பகவான் இடத்துல ஈஸியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக் ஆக முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா துக்கத்துக்காக நம்ம வந்து துக்கத்தை போக்கு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடாது. ஆர்த்த பக்தியை விடணும். அர்த்தார்த்தி பக்தியை பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் பண்ணக்கூடாது. சுவாமிகிட்ட எனக்கு இதை கூட அதை கூட, நான் மயிரை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன் அப்படிலாம் துலாபாரம் கொடுக்குறேன், அதெல்லாம் ஒன்றும் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. சாமி எனக்கு என்ன பிராரப்தத்துல என்ன இருக்கோ அது வந்தாகும் சாமி. உன்கிட்ட வந்து எனக்கு பிசினஸ் இல்லை சாமி. சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லும் போதே சொல்லுது, பகவானுக்கு பக்தி பண்றதுன்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டினா, சா துவஸ்மின் தூ அஸ்மின் பரம பிரேம ரூபா. பகவானிடத்துல வெறும் காதல் மட்டும்தான் இருக்கணும், அன்பு மட்டும்தான் இருக்கணும். நான் பிசினஸ் பண்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்பு இருக்காது. 2வது சூத்திரம் பக்தி சூத்திரத்திலேயே சொல்றாரு, பரம பிரேம ரூபம் அன்பு. அது மெதுவா கல்டிவேட் பண்ணணும். முதல்ல கேட்காதீங்க, துக்கத்தை போக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துக்கு என்ன வேணுமோ, இந்த காம போகங்களுக்கோ இதுக்கோ எதுவுமே கேட்காதீங்க, எதையும் கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன், துக்கத்தை போக்குன்னு கேட்காதீங்க, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க. ஆர்த்த பக்தி போயிடும், அர்த்தார்த்தி பக்தி போயிடும். சுவாமி என்ன ஆச்சரியமானவர்! ஐயோ எத்தனை கோட்டி ஜீவராசிகள் இருக்கு, ஒவ்வொரு எறும்புங்க. நான் டெய்லி பார்த்துட்டு நம்ம கதவு பக்கத்துல போயிட்டே இருக்காது பாட்டு, எத்தனை கோட்டி எறும்பு இருக்குன்னு தெரியல. நானும் மாசக்கணக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா எங்க போய் ஒழிச்சிருக்கு. வீட்டை பார்க்கணும்னு பார்த்தா வீடு ஒரு சின்னோண்டு ஒரு ஹோல்ஸ் இருக்கு. அந்த ஹோல்ஸ் வழியா மாசக்கணக்கில் 24 மணி நேரம் கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு எறும்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா படி அளக்கிறவர் பகவான். ஒவ்வொரு எறும்புக்கும்
நம்ம சொல்றது எறும்புன்னு கண்ணுக்கு தெரிஞ்சது. கண்ணுக்கு தெரியாத எறும்பை காட்டிலும் சின்ன 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 ஜீவராசி இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கர்ம பலனை கொடுக்கிறவர் உங்களுக்கு மட்டும் கொடுக்காம போயிட போற. அப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு பண்றதை தவிர்த்துட்டு பகவான்கிட்ட எதையுமே கேட்கக்கூடாது. பகவான் தான் வேணும். மத்பராயனாக, என்னையே லட்சியமா கொண்டவங்களா இருக்கணும். அதுதான் வந்து பரம பிரேம ரூபா. சரி, கேட்டோம் அப்படின்னா, சுவாமி நான் பகவான்கிட்ட கேட்கிறேனே சுவாமி, இந்த உலகம் ஃபுல்லா நிறைய கேட்கிறாங்களே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது யோக சூத்திரத்துல, இது பக்தி சூத்திரத்துல 7வது சூத்திரம் சொல்லுது, ஸ்தான காமயமானா நிரோத ரூபத்வாத். இந்த பக்தின்ற பிரேமை வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காம வடிவத்தை போன்றதல்ல. ந காமயமானா, ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு உள்ள இருந்துச்சுன்னா நீங்க பாக்குற பார்வையே மாறிடும். அந்த எதிர்பார்ப்பு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா பகவான்கிட்ட இருக்கிற அன்பு ரொம்ப சுத்தமாயிடும். அது காமத்தை உடைய பக்தியை போன்றதல்ல. பிரேம பக்திக்கு காம பக்திக்கும் ரொம்ப டிஃபரெண்ட். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளார உண்மையான பிரேம பாவம் வருது அப்படின்னா அது என்ன பண்ணும், நிரோத ரூபத்துவார். அது வந்து பாத்தீங்கன்னா காமத்தை எல்லாத்தையும் நாசம் பண்ணக்கூடியது இந்த பக்தி, பிரேம பக்தி. அதே நேரத்துல ஆப்போசிட்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரேம பக்தி மாதிரி இந்த காமிய பக்தி இல்லை, அது வேற. இந்த காமிய பக்தி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிரேம பக்தியை வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் செய்யக்கூடியது. அப்ப எங்கெல்லாம் காமம் உண்டாகுதோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரம பிரேம ரூபம்ன்ற பகவான் இடத்துல காதல் வரவே வராது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நிரபேக்ஷஸ்ய சர்வதகா தான் இங்க சொல்லுது. இங்க ஸ்லோகத்துல சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிரபேக்ஷஸ்ய சர்வதக. எப்படி இருக்கு? அதே இருக்கு. அனபேக்ஷ சுச்சிர் தக்ஷக. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 12ல வந்து பாத்தீங்கன்னா 12ல 16 12-16ன்னு போட்டுங்க. 12-16லயும் சொல்றாரு அனபேக்ஷ சுச்சிர் தக்ஷக அப்படின்னு குவாலிட்டி சொல்றாரு. யோமத் பக்த சமே பிரியக, இந்த மாதிரி பக்தன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னும் போது அனபேக்ஷன்ற அதுதான் இங்க நிரபேக்ஷஸ்ய சர்வதா சொல்லியாச்சு. எதையுமே சாராமல் இருக்கிறது, பகவான் மட்டும்தான் வேணும். அப்படி இருந்துகிட்டு மயா ஆத்மனா சுகம் எத்தது, இந்த விதமா பிரேம பக்தி பண்ணும் போது அப்படியே ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி பகவான் இடத்துலயே நின்னோம் அப்படின்னா எந்த சுகம் அந்த விஸ்ராந்தியில உண்டாகுதோ, எந்த காமமும் இல்லாம சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு ஐயோ நாங்க டெய்லி அனுபவிப்போம். லீவு நாள்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நாதபிரம்மம் வரமாட்டேன், நேரா முன்னாடி இப்பெல்லாம் போக முடியல, அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ அண்ணாமலையார் வந்து பார்த்தீங்கன்னாவே போதும், தரிசனம் பண்ணி ஒரு மங்கள ஆரத்தியை பார்த்துட்டு சுவாமி முன்னாடி நின்றுட்டு ஐயோ அவ்வளோ அருமையா இருக்கும். அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தொடச்சி வச்ச மாதிரி ஆயிடும். அண்ணாமலையாரை பார்த்துட்டு கோயிலை விட்டு வெளில வரத்துக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும். கோயிலை சுவாமியோட அந்த மங்கள ஆரத்தியை பார்த்தாவே போதும், ஒரு ஆரத்தியை பார்த்த மாத்திரத்தை மனசுக்குள்ளா இருக்க அந்தகாரம் எல்லாம் மொத்தமா தொடச்சி வச்ச மாதிரி, அப்படியே மனசு இருக்கிறதே தெரியாது. அப்படியே மெதுவா சுவாமி அந்த வரம் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எங்கேயாவது வெளியில உட்கார்ந்துட்டு கோபுரத்தை பார்த்துட்டு உட்கார்ந்தா அப்படியே ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்க. எந்த விஷய ஆனந்தத்திலையும் கிடைக்காத ஒரு ஆனந்தம், அந்த சுவாமியோட ஆனந்தம், பக்தி ஆனந்தம் எது கிடைக்குதோ அது வந்து பாத்தீங்கன்னா குதஸ்யாத் விஷயான, அந்த சுகத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆடியோ வீடியோ பாட்டு எதை பார்த்தாலும் கிடைக்காது. எந்த ஃபுட்டு, எந்த உலகத்துல இருக்கிற எந்த விஷயங்களிலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்தியிலிருந்து உண்டாகிற, நிஷ்காமிய பக்தியிலிருந்து உண்டாகிற, அந்த பிரேம பக்தியிலிருந்து உண்டாகிற, அதான் சொல்றாரு மயா ஆத்மனா சுகம், என்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலிருந்து உண்டாகக்கூடிய சுகம் எது இருக்கோ அதுக்கு ஈக்குவலா விஷயாங்க ஆனந்தங்கள் குதகஸ்யா, எப்படி சுகம் கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகம் கிடைக்கணும்னா அந்த மனசு அடங்குனாதான் உண்மையான சுகமே நமக்கு கிடைக்கும். இந்த விஷய போகங்கள்ல இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேச மாத்திரம் அல்ப சுகங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லியாச்சு. 13வது ஸ்லோகம், அகிஞ்சனஸ்ய தாந்தஸ்ய சாந்தஸ்ய சமசேதசஹ மயா சந்துஷ்ட மனசஹ சர்வா சுகமயா திஷஹ. அகிஞ்சனஸ்ய தாந்தஸ்ய, அகிஞ்சனம் அப்படின்னா எனக்கு ஒண்ணு வேணாம் நான் சொல்றேன்ல,
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மந்திரம், சின்ன வயசுல ஒரே ஒரு மந்திரம் இருந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டெய்லி காலையில எந்திரிச்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா, காலைல எந்திரிக்கும் போதே வெறுப்பா இருக்கும். என்னடா இன்னைக்கும் அப்படியே தானா, இன்னைக்கும் நேத்து மாதிரியே தான் இன்னைக்குமா அப்படின்னு ஒரு அலுப்பு வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம். காலையில எந்திரிச்சோன முதல் தாட் எனக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா, ஐயோ காலையில விடிஞ்சிருச்சா, ஐயோ நேத்து மாதிரி தான் இன்னைக்குமா அப்படின்னு. ஆஃபீஸில் போய் உட்காரணும், பார்க்கணும், கணக்கு பார்க்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீன், காலையில் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு, எதையோ பேசி சுற்றி இருக்க கூட்டத்தோட வந்து பார்த்தீங்கன்னா எதையோ பேசி அப்படியே ஒரு அலுப்பு, துக்கம். அப்போதான் எனக்கு வந்து ஒரு மந்திரம் வந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷம் நான் மந்திரம் சொல்லுவேன். என்ன மந்திரம்னா, போதும் சாமி விட்டு சாமி, போதும் சாமி வெற்றி சாமி, போதும் சாமி விட்டு சாமி. ரிஷிகேஷ் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மந்திரம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரார்த்தனை பண்ணுவேன். ஒரே மந்திரம். அப்புறம் வந்து ரிஷிகேஷ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு குகையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொல்லிமலைக்கு போய் கோரக்கர் குகைன்னு ஒரு குகை இருந்துச்சு. அதில் போய் உட்காந்துட்டேன். உட்காந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே ஒரு சிவலிங்கம் மட்டும்தான். டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு நதி ஓடிட்டு இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணியை கொண்டு வந்து சாமியோட தலையில இது பண்ணிட்டு ஒரே ஒரு பிரார்த்தனை தான், சாமி விட்டுரு சாமி, போதும் சாமி, போதும் சாமி, போதும் சாமி, போதும் சாமி, போதும் சாமி. எதுக்கு, என்ன பர்பஸ் இந்த லைஃப் அப்படின்னு. அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா பூரணமா அனுகிரகம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அகிஞ்சனஸ்ய முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பகவானை அடையறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அகிஞ்சனஸ்ய அப்படின்னா ஒன்னும் வேணாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற நிலைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அலம்புத்தி நம்ம சொல்லுவோம். அலம்புத்தின்னு அர்த்தம் போதும், என்ன கிடைச்சதோ அது போதும், இதுக்கு மேல ஒன்னும் வேணாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அகிஞ்சனஸ்ய. கிஞ்சனஸ்யன்றதுக்கு ஆப்போசிட் அகிஞ்சனஸ்ய. ஒண்ணு வேணான்னு சொல்ற மனம் இருக்கிறவனா. தாந்தஸ்ய இந்த இந்திரிய போக விஷயங்கள்ல அதிகம் ஈடுபடுத்தாம இந்திரிய போகங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இந்திரியங்களை நல்லா அடக்கியவனா. தாந்தஸ்ய அடக்கியவனுக்கு. சாந்தஸ்ய இந்திரியங்களை அடக்கிட்டு ஒண்ணு வேணான்னு ஒரு புத்தி இருந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னா சாந்தம் ஆயிடுவான். மனசு வந்து பாத்தீங்கன்னா கொந்தளிக்காது. மனசு ரொம்ப சாந்தமா அடங்கியிருக்கும். உள்ள சுகம் தெரிய ஆரம்பிச்சிடும். சாந்தமா இருக்கிறவனுக்கு மயா சந்துஷ்ட மனசக, என்னிடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பத்தின கதா கேட்கறதுலையும், ஈஸ்வரனை பத்தி தத்துவத்தை சிந்தனை பண்றதுலையும், ஈஸ்வரனை பத்தின தத்துவத்தை பேசுறதுலையும், அதுலயே திரும்ப 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 இருக்கிறதுனால உண்டாகிற ஒரு சுகம் எவனுக்கு இருக்கோ, மயா சந்துஷ்ட மனசக என்னிடத்திலேயே சந்தோஷத்தை அடைந்த மனதை உடையவனா இருக்கிறவனுக்கு சர்வாஹா திசக சுகமயா சியாத், எல்லா திசைகளும் அவனுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டா சுகமயம் ஆயிடும். எங்க போனாலும் எங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சுகம் மட்டும்தான் அவனுக்கு இருக்கும். ஏன்னா ஈஸ்வரன் இடத்திலேயே அவனுக்கு ஆனந்தம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த ஒரு கண்டிஷன் இல்லை. மனசு உள்ளுக்குள்ள திருப்பினா ஒரு ஜபம் லைட்டா பண்ண ஆரம்பிச்சவனையே வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தம் கிடைக்க ஆரம்பிச்சிருது. கண்ணை மூடினாவே அவனுடைய ரூபத்துல மனசு நிக்க ஆரம்பிக்குது. நம்ம பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறோம், சுவாமி நீதான் ஆதியும் அந்தமா நீதான் இருக்க, நீ என்னோட மனசா இருக்க, நீ என்னோட புத்தியா இருக்க, என்னுடைய ஜீவனா நீதான் இருக்க, என்னுடைய நான்ற கான்சியஸ்னஸா நீதான் இருக்க, எனக்கு அப்பா நீதான், எனக்கு அம்மா நீதான், எனக்கு நண்பன் நீதான், என்னுடைய எல்லா பாட்டனும் நீதான், எல்லா இந்த உலகத்துக்கே ஆதி அந்தமுமா நீதான் இருக்க, உன்னிடத்துலதான் நான் இருக்கேன், நானும் ஒரு ஆள் இல்லை, நீதான் சுவாமி எல்லாம் அப்படின்னு ஒரு க்ஷணம் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா பக்தி பண்ண முடியும். அப்படின்னா எந்த இடத்துல இருந்த என்ன எல்லாம் கல்பித்தம். அப்ப அந்த சுகம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிச்சு. ஆச்சாரியா சொல்றார், இது மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சவனுக்கு என்ன இருக்கும், ந பாரமேஷ்டியம் ந மகேந்திரதிஷ்யம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்யம் ந யோக சித்திர் புனர் நபவம் அபுனர்பவம் வா மையர்பிதாத்மேச்சதி மத்வினான்யத் ந பாரமேஷ்டியம் ந மகேந்திரதிஷ்யம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்யம் ந யோக சித்திர் அபுனர்பவம் வா மையர்பித ஆத்மேச்சதி மத்வினான்யத். ஆச்சாரிய சொல்றார், இந்த மாதிரி ஒருத்தனுக்கு உள்ள ஒரு சுகம் கிடைக்குது அப்படின்னா, அதாவது நான் வந்து உபாசனை பண்ணுங்க நான் சொல்றேன் இல்லை,
எப்போ வந்து உள்ள ஒருத்தனுக்கு சுகம் கிடைக்க ஆரம்பிக்குதோ மனம் அடங்கி, எப்படி எப்ப கிடைக்கும் சாமி அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் நல்ல கோயிலுக்கு போய் நல்ல ஒரு தரிசனமாய் சில சமயம் நல்ல சத்துவகுணம் நல்லா போகும். அந்த சத்துவகுணம் நல்லா இருக்கும் போது விசிராந்தியா சுவாமி தரிசனம் பண்ணி, ஆள் இல்லாத கோயிலுக்கு சில இடத்துல போனீங்கன்னா விசிராந்தியா இருக்கும். நல்ல நல்ல கோயில்கள்லாம் பெரிய பெரிய கோயில்களா இருக்கும். விசிராந்தியா இருந்து ஒரு பூஜையை பண்ணி மனசு நிறைவா சுவாமியை பண்ணதுக்கு பிறகு ஒரு தொடர்ச்சி வச்சு ஒரு ஆனந்தம் தெரியும். அது ஈஸ்வர ஆனந்தம். அந்த உள்ளுக்குள்ளார இருக்க ஆனந்தத்தை டெய்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்? வெளியில இருக்கிற சுகம்லாம் ஒரு சுகமே இல்லைன்னு ஆயிடும். வெளியில இருக்க சுகங்கள்லாம் துக்கத்தோடு கலந்ததா இருக்கு. அதுக்கு பே பண்ண வேண்டியிருக்கு. எல்லா சுகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ண வேண்டியிருக்கு. ஆனா பகவான் இடத்துல இருக்கக்கூடிய சுகம் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணவே வேணாம். எந்த பேமெண்ட்டும் இல்லை. எல்லா சுகங்களுக்கும் பின்னாடி துக்கம் இருக்கு. ஆனா பகவானோடைய சுகத்துக்கு பின்னாடி எந்த துக்கமும் இல்லை. கோயிலுக்கு முன்னாடி போய் சுவாமி முன்னாடி போய் நின்று தரிசனம் பண்ணி சுவாமியோட ஒன்றிணையறதுக்கு எல்லாத்தையும் அகங்காரத்தெல்லாம் விட்டுட்டு சுவாமியோட கலக்கணும். இவ்வளவுதான். கொஞ்சோண்டு பிரார்த்தனை பண்ணணும், கொஞ்சம் டியூன் பண்ணணும், இவ்வளவுதான். இந்த டியூன் பண்ணா இருக்கிற சுகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தனுக்கு அடைய 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 இந்த உலகத்துல ஒரு மண்ணாங்கட்டி வேணாம் சாமின்னு தெரிஞ்சு. ந பாரமேஷ்டியம். பாரமேஷ்டியம் அப்படின்னா பிரம்மாவோட பதவியும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிரம்ம பதவியும் வேண்டாம், எனக்கு ஈஸ்வரன் போதும், பகவான் போதும், எனக்கு பிரம்ம பதவி வேண்டாம். ந மகேந்திர திருஷ்ணியம். இந்திரனுடைய சொர்க்கலோக பதவியும் வேண்டாம், ராஜா பதவியும், தேவர்களுக்கு ராஜாவா இருக்கிற தேவராஜ்யத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாம்ராஜ்ய பத்தியமும் எனக்கு வேண்டாம். ந சார்வபௌமம். இந்த மொத்த உலகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொடுத்தாலும் இந்த மொத்த உலகமும் ஆட்சி பண்ணக்கூடிய பதவியும் வேண்டாம். சாம்ராஜ்யபதியா இந்த உலகத்துக்கு வேண்டாம். ந ரசாதிபத்தியம். கீழே இருக்கக்கூடிய பாதாள லோகங்கள் இருக்குல்ல, ரசோலோகம் தப்போ லோகம்லாம் இருக்குல்ல, கீழே இருக்கிற லோகங்கள்லாம் இருக்கு. அதல விதல சுத்தல பாதாள தலாத்தல ரசாத்தல, இது மாதிரி இருக்கக்கூடிய லோகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிபதியாகணும்ன்றதும் எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யோக சித்திகளும் வேண்டாம், அனிமாதி சித்திகளும் எனக்கு வேண்டாம். ந புனர்பவம் வா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் பிறத்தலும் எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்புனர்பவம் என்ன அர்த்தம்? மோட்சம்னு ஒன்று சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் அப்புனர்பவம். புனர்பவம்னா சம்சாரம், திரும்ப பிறக்கிறது. அப்புனர்பவனா பிறவாமை வேண்டேன் அப்படின்னு நம்ம கேட்கணும்ல. எனக்கு பிறவாமை வேண்டும்ன்ற மோட்சமும் வேணாம். அப்ப என்னப்பா சுவாமி வேணும் அப்படின்னா மையர்ப்பித ஆத்மா இச்சதி மத்வினா அந்யத். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன தவிர வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு வேணான்னு எவன் நினைக்கிறானோ சாமி போதும், எனக்கு வேற ஒண்ணும் வேணாம். சாமியோட நினைவுலயே இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதுலயே நிலைச்சு நிக்கணும். இதை தவிர்த்துட்டு எனக்கு ஒண்ணும் வேணாம் சாமி, நீ என்ன கொடுத்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு அக்கறையே இல்லை சாமி, ஒன்ன தவிர எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்வினா அந்நியத்து ந இச்சதி. எவன் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா ஒன்றையும் விரும்புவதில்லையோ, பகவானையே விரும்புறானோ, அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த பதவி கொடுத்தாலும், பிரம்ம பதவி கொடுத்தாலும், இந்திர பதவி கொடுத்தாலும், எந்த இந்த உலகத்துக்கே அதிபதியா கொடுத்தாலும், கீழே இருக்க பதாள லோகங்களுக்கெல்லாம் அதிபதியத்தை கொடுத்தாலும், யோக சித்தியை கொடுத்தாலும் அவனுக்கு சுகம் கிடைக்காது. அதெல்லாம் எதுவும் வேணாம் சுவாமி அப்படின்னு சொல்லுவான். இதான் பக்தியோட மகிமை. பக்தி வர 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 நமக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம மெஷர்மெண்ட் வச்சுக்கணும். எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா நல்லா 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 பகவானையே சார்ந்து இருக்கோ அந்த அளவுக்கு வெளியில இருக்கிற நிரபேட்ச தன்மை வர ஆரம்பிச்சு, எதையும் சாராத தன்மை வந்துடும். எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மூடு வந்துடும். இதுதான் பக்தியோட உச்சம். எப்படி வேணா இருக்கட்டும் சார், எப்படி வேணா இருக்கட்டும், எல்லாம் கர்மத்துப்படி வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற எல்லாம் கர்மத்துப்படி நடக்கும். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரிணாமவாதம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்பதான் பகவத் இதுல யோக சூத்திரத்தை மாறிக்கிட்டே இருக்கும், எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். சுகமும் மாறும், துக்கமும் மாறும், இந்த உலகம் ஃபுல்லா மாறும். இந்த உலகம் எல்லாம் வந்து உற்பத்தியாச்சு, எல்லாம் இருக்கு, எல்லாம் லயத்தை அடையும். யாராலையும் எதையும் மாற்ற முடியாது, எல்லாம் கர்மத்துப்படி நடக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்கிறத குறிச்சு எந்த யோசனையும் பண்ணாம என்ன பண்ணணும், பகவான் இடத்துலயே பக்தி பண்ணணும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 15வது ஸ்லோகம் டைம் ஆச்சு, நாளைக்கு நம்ம பார்க்கலாம் வீடியோ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நமஸ்காரம். பக்தி எப்படி இருக்கணும்னு லட்சணங்கள்லாம் சொல்லிட்டு வர்றார். பக்தியோட பெருமை, அதுக்கப்புறம் பக்தி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பக்தி அடையிறதுக்கான சாதனத்தையும் சொல்லப்படும். பக்தி மாதிரி உயர்ந்தது இது இல்லை. உட்காருங்க, கல்டிவேட் பண்ணுங்க, மெதுவா மெதுவா புலம்ப ஆரம்பிங்க. நம்ம திருவாச்சகத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாதபிரம்மா இப்போ சம்பஜி அனுப்புறாரு குலைத்து பத்துன்னு ஒன்று. இந்த குலைத்து பத்துன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, சம்பஜி அனுப்புறாரு. திருவாச்சகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அற்புதமானதெல்லாம் இருக்கு. சும்மா வாசிங்க. பக்தி காண்டம் ஃபுல்லாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூரிஃபை பண்ணுறது. எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள உருக முடியுமோ அப்பதான் பியூரிட்டி வரும். அழுதால் உணை பெறலாம். அழுகணும். உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரார்த்தனை பண்ணும். நம்முடைய பலகீனங்கள் எல்லாம் சுவாமிகிட்ட புலம்பணும். ஐயோ சாமி, சாமி இவ்வளோ அசிங்கமா இருக்கனே சாமி, என்னை காப்பாத்து சாமி, எப்பயாவது பியூரிட்டி கொடு சாமி அப்படின்னு புலம்பணும் உள்ளுக்குள்ள. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. மோட்ச மார்க்கத்துல ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண முடியாது. பகவானை தவிர்த்துட்டு ஹெல்ப் பண்ண முடியாது. உள்ள வந்து இறுகி போயிருக்கு இந்த மனசு. நிறைய கட்டி வச்சிருக்கோம். அகங்காரத்தினால நிறைய நான் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் நிறைய போட்டு டைட் பண்ணி வச்சிருக்கோம். அது குலைஞ்சி போனாதான் வந்து பார்த்தீங்கன்னா கரைஞ்சி போகணும். அதுக்கு வந்து பக்தியை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. தனியா உட்கார்ந்துட்டு புலம்புங்க. புலம்ப 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 உள்ளுக்குள்ளார வந்து கண்கள் மலரும். கண்கள்ல இருந்து தண்ணி ஊத்தம். ஐயோ நான் ஒன்றும் இல்லை சாமி, ஒன்றும் இல்லை சாமி, மனசுல திரும்ப திரும்ப கொண்டு வரணும். பலகீனங்கள்ல இருந்து நம்மளை மேல தூக்கி விடுறவர் பகவானை தவிர்த்து வேற யாரும் இல்லை. வெளியிலலாம் நீங்க சொன்னீங்கன்னா பலகீனம் சொன்னா வீக்னஸ் ஆயிடும். நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டிப்போம். கில்ட்டி கான்சியஸ்னஸ் எல்லாத்தையும் தூக்கி போடணும். பகவான் மட்டும்தான், பக்தி மட்டும்தான் முக்திக்கு சாதம். அதுக்கப்புறம் தான் ஞானம் வரும். சகுன பக்தி வராம நிர்குண பக்தி வந்து பார்த்தீங்கன்னா வர முடியாது. அடுத்த நாளைக்கே வரப்போகுது. பக்தி லட்சணம் சொல்றேன். திருவாச்சகத்தை எடுத்து பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு எடுத்து நாதபிரம்மன் காட்டிக்கிட்டே இருக்காரு. சாமி இப்படி இருக்கு இப்படி இருக்கு. இது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாடி வச்சிருக்காங்க தமிழ்ல. உருகி 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 காதலால் கசிந்து உள்ளுருகி. அப்போ என்னன்னா நல்லா உருகணும். அன்பு மட்டும்தான் வைக்கணும் முடியா. ரெண்டு விஷயத்த விட்டுருங்க. ஒண்ணு, எனக்கு இது அப்படி ஆயிப்போச்சு சாமி அப்படின்னு குருமூர்த்தி சார் உங்களை என்ன சொல்றேன் நான், ஐயோ பேர குழந்தைக்கு இப்படி ஆயிப்போச்சு இதை காப்பாத்து கேட்காதீங்க. ஈஸ்வர இச்சை என்ன இருக்கோ, பகவானே உன்னோட இச்சை என்ன இருக்கோ அது நடக்கும். ஈஸ்வரனோட இச்சை இல்லாம இந்த உலகத்துல ஒரு எம்எம் கூட நடக்காது. ஒரு எம்எம் கூட. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோகத்துல கேட்கறத கூட விட்டுறணும். ஈஸ்வரனுக்கு தெரியும். ஈஸ்வரனுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு துக்கத்தை போக்கு அப்படின்றதெல்லாம் போயிடுங்க. ஏன்னா சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் டுவாலிட்டியில மாட்டிக்கூடாது. அதனால பகவான்கிட்ட போய் மாறிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை கேட்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உன் இச்சை என்ன நடக்குதோ நடக்கும். உன் இச்சை என்ன நடக்குதோ பகவானுக்கு தெரியும். பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு எல்லாத்தையும் அவர் இடத்துல சமர்ப்பணம். சமர்ப்பணம் பண்ணிட்டு ஒன்னே ஒன்று பகவான் மட்டும்தான் வேணும். அதான் நிலையானது. நாராயண நாராயண நாராயண.